விவரத்தை பரிசீலனை செய்வதும் ஒரு கணக்கு கையாளும் முறை, மெத்தட் ஆஃப் ஓப்பனிங் த அக்கௌண்ட் இந்த பேங்கர்ஸ் டு பெனிஃபிட் இந்த பயன்பெறுவோர் வங்கியராகவும் அவங்களோட பொறுப்புரிமை இறந்து ரிமூவல் ஆஃப் த ட்ரஸ்ட், டெத் ஆர் ரிமூவல் ஆஃப் த ட்ரஸ்ட், அப்புறம் வந்து இன்சால்வன்சி ஆஃப் த ட்ரஸ்ட், இதெல்லாம் பொறுப்புரிமைக்குடைய ஒரு பைத்தியம் பொறுப்பு உரிமை உள்ளவங்க வந்து பைத்தியம் பிடித்தாலோ அவங்களுக்கு என்ன பண்ணுறது, அவங்க அதை பற்றியும் ஒரு அறக்கட்டளைகள், ஒரு பொறுப்புக்குரியவர் கடன் வழங்குதல், இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பேங்க் வந்து பார்த்து தான் அவங்களுக்கு செய்யுது. அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்து நிறைவேற்றுபவர் நிர்வாகிகளும் அப்படி சொல்லுவாங்க. நிறைவேற்றுவரும் நிர்வாகியும் இறந்து போன ஒரு வந்து சொத்துக்களை நிர்வகிக்க ஒரு நியமிக்கப்படுறாங்க. அவங்க இந்த பணியை வந்து செய்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து அதாவது லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு சொத்துக்களை கையாளும் உரிமை நீதிமன்றம் தன்னால் நியமிக்கப்பட்டவருக்கு சொத்துக்களை கையாளும் உரிமையை அளித்து நிர்வாக பத்திரம் வந்து கொடுக்குறாங்க. அல்லது உயில் மூலம் நியமனம் செய்து பெறுதல், ஒரு உயில் நீதிமன்றம், அதாவது மெய்ப்பிழைப்பு அப்படி சொல்லுவாங்களா. ஒரு அவங்களுடைய வங்கி அவங்க முன்னெச்சரிக்கை என்ன செய்கிறாங்கன்னு போனால், ஒரு இறந்து போன ஒரு கணக்கு தொடங்குதல், ஒரு புதிய கணக்கு தொடங்குதல், அப்புறம் வந்து ஒரு எழுத்து வடிவமான கட்டளை, ஒரு நிறைவேற்றுவோரோட இறந்தல், அவங்களுடைய இறந்த நிறைவேற்றுதலுடைய அவங்களுடைய நொடித்து போதல் சொல்லுவாங்க இல்லையா, அது நிறைவேற்றுவதற்கான ஒரு பைத்தியம் பிடித்தல், இவங்களோட கட்டளையாக இருக்குது. அவங்களுடைய பேங்க் கடன் வழங்கும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு முன்னெச்சரிக்கையாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு எத்தனை நோக்கத்திற்காக எந்த நோக்கத்திற்காக கடன் வாங்கப்படுறாங்கன்னும் அது தீர விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. உயில் நிர்வாக பத்திரம் போன்ற பின்னரே கடன் வழங்குதல், அவங்க என்ன எதுவும் விசாரிச்சுட்டு கடன் தராங்க. அடுத்து நிறைவேற்றுவோர் இறந்து போனவரின் சொத்துக்கள் மீது பற்றுரிமை அல்லது அடமானம் ஏற்படுத்துதல், அப்புறம் நிறைவேற்றுவோரின் சொந்த ஜாமீன், அதாவது பர்சனல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாங்க கொள்ள வேண்டிய, இதனால் வங்கியில் ஏற்படும் ஒரு இழப்பு பெரும் அளவில் வந்து தவிர்க்கப்படுறாங்க. வங்கியில் ஏற்படும் ஒரு பெரிய இழப்பை வந்து தவிர்ப்பதுக்கு அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்கிறாங்க. தட் இஸ் த டைப் ஆஃப் த கஸ்டமர்ஸ். அவங்க இதில் வந்து இதுதான் அதோட பலவிதமான ஒரு வாடிக்கையாளருக்கு. பேங்க்குக்கு நிறைய விதமான வாடிக்கையாளர் வருவாங்க. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது பேங்க்கோட கடமையாகவும் இருக்குது. அடுத்த டாபிக் வந்து சிஆர்எம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இட் இஸ் த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல் ஆஃப் தி ஆக்டிவிட்டி ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் கம்பெனி ஆஃப் தி யூஸ் டு மேனேஜ் தர் interaction with the other current and potential customers. The CRM help business build a relationship with other customer that improve the great loyalty of the customer rotations. அதாவது ஒரு கஸ்டமர், ஒரு வங்கியருக்கும் ஒரு வாடிக்கையாளருக்கும் ஒரு உறவு முறைகளை பற்றி நம்ம இதில் சொல்கிறாங்க. அவங்களுடைய வங்கிர் வாடகை சுமூகமாக இருக்குது. அதாவது இன்றைய உலகில் எந்த பணியாக இருந்தாலும் ஒரு கஸ்டமருக்கோ எந்த பணியாக விரைவாக உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் ஒரு வாடிக்கையாளர் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கும் அமைவது அவசியமாக இருக்குது. ஒரு வாடிக்கையாளர் மனக்குறைகள் ஏதாவது இருக்கா, அவங்க வங்கியிலிருந்து தவிர்க்க இயலாத ஒரு ஏதாவது இருக்கா, இல்லை தற்போது வங்கியுடைய மேற்பட்ட ஒரு சூழ்நிலை பணிபுரியாதாக இருக்குது. சர்வசாதாரணமாக ஒரு விஷயமாகவே தற்போது நடவடிக்கை ஏற்படும். கூடுதலாக மற்றொரு கணக்கை திறப்பதற்கும் ஒரு சர்வசாதாரணமாக ஒரு விஷயமாகவும் இப்போ இருக்கிற சூழ்நிலை அதிகமாக இருக்கு இல்லையா, அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஒரு கஸ்டமருக்கும் ஒரு பேங்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அவங்க வந்து இந்த பேங்க்கில் வந்து ஒரு வாடிக்கையாளர் தொடர்ந்து இருப்பாங்க. வங்கியர் வாடிக்கையாளர் தேவையான ஒரு உடனுக்குடன் ஒரு நிறைவேற்றும் கவனமாக ஈடுபட்டு பேங்க்கு வந்து இருக்குது. இப்போ வங்கியை தங்கள் வளாகத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க புகார் பெட்டி ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அதுலேருந்து பண மாற்றம் பொறுத்து நாம் என்ன
பொறுத்திருந்து என்ன இருக்குது, எப்படி நம்ம பண்ணலாம், பண மாற்றம் காசு சொல்லி பணவீடு போன்றவற்றை வசூலிப்பதற்கான காலம் போன்றவற்றை கால அவகாசம் அனைவரையும் பார்க்கும் விதமாக பல வகையில் எழுத்து மூலயமாகவும் இது இந்த பேங்க்கில் ஒரு விஷயமாக வச்சுருக்காங்க. இது அடுத்தது என்னன்னு சொல்லுவாங்க இந்த ஜிஆர் மேனேஜ்மெண்ட் அட் அவேர்னஸ் ரிலேட்டட் ப்ராசஸ் யூஸ் காமன்லி இன் இந்தியா. அதாவது மனக்குறை தீர்க்கும் ஒரு நடைமுறை அப்படி சொல்லுவாங்க. மனக்குறை தீர்க்கும் நடைமுறைன்னு சொல்லுவாங்க. இந்த நடைமுறையில் ஒரு அடுத்தது என்ன அதோடைய இது ஒரு 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 மனக்குறையை தீர்க்கும் நடைமுறை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதோடைய ஃபஸ்ட்டு இந்த புகார் செய்த குறை தீர்வு அதை புகாரானதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஒரு புகார் செய்வதன் பெயர் அல்லது அவரோட முகவரி தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். பேங்க்கோட அவர் எந்த வங்கி கிளையில் புகார் செய்கிறாரோ அந்த பெயரை முகவரியும் தெளிவாக குறிப்பாக இருக்கணும். அப்புறம் புகாருக்கு வழிவகுத்த விஷயங்கள் என்ன அப்படின்றும் தெளிவாக இருக்கணும். அப்புறம் எந்த நீதிமன்றம் தீர்ப்பாயம் அது நடுவர் அமைப்பில் அளிக்கப்பட்ட ஆணையத்தின் தொடர்பாக புகாராக இருத்தல் கூடாது. எந்தவித அமைப்பின் முன்பு செய்யப்பட்டு ஒரு தீர்வு நடைமுறை முடிவற்ற ஒரு விஷயமாகவும் புகாராக இருக்கக்கூடாது. அதாவது புகாரானது சிறு பிள்ளைத்தனமாகவோ அல்லது எரிச்சல் உண்டுவதாகவோ இருக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க. இதில் தேவையான தகவல்கள் வேண்டிய பெறுதல், அப்புறம் செட்டில்மெண்ட் தீர்வுனா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறது, ஒரு உடன்படிக்கை வழி செட்டில்மெண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட், செட்டில்மெண்ட் ஆஃப் ரெமுனரேஷன், செட்டில்மெண்ட் ஆஃப் த அவார்ட், நடுநிலை தீர்ப்பு வழி தீர்வு, பரிந்துரை வழி தீர்வு, உடன்படிக்கை இவங்க மூலமாக ஒரு செட்டில் பண்ணி அது தேவையான ஒரு தகவல் வேண்டிய ஒரு பெறுதலாக இருக்குது. நடுநிலை தீர்வாகவும் ஒரு இருக்குது. ஒரு செட்டில்மெண்ட் உடன்படிக்கை வழி தீர்வுனா ஒரு செட்டில்மெண்ட் பை த அக்ரிமெண்ட், ஒரு ஒரு புதிய தகவல் அது அவங்க ஆவணங்கள் ஏதாவது சான்றளிக்கப்பட்ட ஒரு நகல் ஒரு இதுக்கு பதிலாக ஒரு மனஸ்தாபமாக இவ்வளோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தராங்க இல்லையா, ஒரு சமாதானப்படுத்தும் அளவு ஒரு இருக்குது இல்லையா. ஒரு புகார் செய்பவரும் மற்றும் வங்கி அவர்களோட உடன்படிக்கை எப்படி இருக்குன்னா ஒரு குறை தீர்ப்பாளராகவும் ஒரு உகந்த ஒரு நடவடிக்கையாக இது எடுக்கிறாங்க. அடுத்தது என்னன்னு அடுத்த டாபிக் என்னன்னா குறை தீர்ப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறை தீர்ப்பாளரை ஒரு வங்கி வாடிக்கையாளர் ஒரு குறைகள் தீர்ப்பதற்கான ஒரு பொறுத்து இந்த பேங்க் வெற்றி அல்லது தோல்வி அமைந்தே இருக்குது. எந்த அடிப்படையில் வங்கியியல் குறை தீர்ப்பாளர் சட்டம் 1995 இருந்தது. இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி இந்திய ரிசர்வ் வங்கியால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டத்தோட நோக்கம், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஸ்கீமோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திட்டத்தை முதன்மை